இன்னைக்கு வீடியோல ஹேர் ஆயில் எண்ணெய் காய்ச்ச போறோம். முடி கருப்பா வர்றதுக்கும் நீளமா வர்றதுக்கும் இந்த எண்ணெய் யூஸ் ஆகும். முடி கொட்டாம இருக்கும். இதுக்கு நான் இங்க மஞ்சள் காசுனாங்கண்ணியால ஒரு பிடி எடுத்து வச்சுக்கிட்டேன். மஞ்சள் காசுனாங்கன்னா இது மாதிரி மஞ்சள் பூ பூத்துருக்கும். இது ஒரு பிடி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை ஒரு பிடி எடுத்து வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு பிடி எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் இலை அழுவாந்தலை எல்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு பிடி எடுத்து வச்சுக்கிட்டேன். கற்பூரவள்ளி இலை ஒரு 8 எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த டைம்ல நெல்லிக்காய் ஒரு 8 நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆலுவேரா ஜெல்லு ஒரு பெரிய ஆலுவேராவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஜெல்லை. வெந்தயம் 50 கிராம் வெந்தயம். முதல்ல ஸ்டவ்வு அடுப்பு மேலே வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். இங்கே 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே பெரிய கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் இலையெல்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். நெல்லிக்காவை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். கத்தாழையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் 50 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி இலை ஒரு பிடி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இலை அழுவாந்தலைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பிடி சேர்த்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி இலை ஒரு பிடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது ரொம்ப முக்கியம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு. கரிசலாங்கண்ணி எண்ணெய் போட்டு காய்ச்சும் போது எண்ணெய் நல்லா கருப்பாக, முடியும் நல்லா கருப்பாக வரும். கற்பூரவள்ளி இலை ஒரு 8 சேர்த்துக்கோங்க. இது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கரண்டியால் நல்லா கிண்டி விடணும். நல்லா கலர் விட்டுக்கோங்க. நெல்லிக்காவை கட் பண்ணி இடித்து எடுத்துக்கிட்டேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஆலுவேரா ஜெல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா காய்ச்சிக்குங்க. கரண்டியால் நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக கலரி விட்டுக்கணும். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மாற்றி மாற்றி வச்சு கலரிக்கணும். நல்லா கொதி வந்து வறுப்படுத்து பாருங்கள். அது இலையில் இருக்க ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி வரணும் எண்ணெய்க்கு. இலையெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகிடணும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு இலையெல்லாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் காய்ச்சிக்கலாம். மொத்தம் 1 ஹவர் ஆகும் இந்த எண்ணெய் காய்ச்சி எடுக்கிறதுக்கு. பொறுமையாக காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கலர் விட்டுட்டே இருங்க. பாருங்க, கலர் மாறி வந்துடுச்சு. நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் பொறுமையாக காய்ச்சிட்டேன். மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இலையெல்லாம்.
பாருங்க எண்ணெய் எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு. நல்ல வாசனையா கமகமன்னு இருக்கு எண்ணெய். இதிலே நீங்கள் செம்பருத்தி பூ கிடைச்சாலும் போட்டு காய்ச்சிக்கோங்க. எனக்கு இங்கே செம்பருத்தி பூ இலை கிடைக்கல. நல்லா காய்ஞ்சி முறுமுறுன்னு வந்துடுச்சு இலையெல்லாம். இந்த அளவு காய்ச்சினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயை. இந்த இலை எண்ணெய் எல்லாம் ஊற்றி ஒரு துணியில் இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். நல்லா இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு பாட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறமா பாட்டில் ஊற்றி வச்சுக்கணும். பாருங்கள் கலர் எப்படி இருக்குது எண்ணெய். முடி நல்லா கருப்பாக வரும். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதால நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும், நீளமாகவும் வரும் முடி. வெள்ளை முடி கூட நல்லா கருகருன்னு வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.